சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூலை மாதம் மீன ராசி அல்லது மீன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதார ரீதியான அமைப்புகள் எப்படி இருக்குது மீன ராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் பாவ அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் போய் கேது கூட அமர்ந்திருக்கார். அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆல்ரெடி கொஞ்சம் பொருளாதார ரீதியான சிக்கல்களை மீனராசி சமீப காலமாக சந்திச்சுட்டு வருது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி உங்களுடைய 2ஆம் அதிபதி நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அவரை 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் அங்கே கேது கடனை கொடுக்கக்கூடிய, வழக்க குடிக்கக்கூடிய, பிடிவனியை கொடுக்கக்கூடிய கேது கூட அந்த செவ்வாய் இணைகிறதுனால கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தொடரக்கூடிய ஒரு அமைப்பு தான் காட்டுது. எப்போ சார் இதுக்கு நிவர்த்தி ஆகும், எப்போ சார் எனக்கு காசு பணம் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, 28ஆம் தேதி அந்த செவ்வாயினுடைய பயிற்சி, இந்த மாத கடைசியில் செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. கன்னிக்கு வர்ற செவ்வாய் கன்னிக்கு வந்தாச்சுன்னா உங்களுடைய ராசியை பார்த்துருவார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தையும் செவ்வாய் பார்ப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் முழுமையாக நிவர்த்தி ஆகுது. மாத இறுதி ஆக ஆக ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க பொருளாதார அமைப்புகளுக்கு. ஆனால் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கஷ்டம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொருளாதார சிக்கல்கள் வர காத்திருக்கு. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து ரொம்ப ஃப்ரீயாக போகிறீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் நம்ம சமாளித்து வரணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மீனராசி எப்படி இருக்குது? தொழில்னா 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி போய் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதுவே ஒரு நல்ல விஷயம். 10ஆம் இடத்துக்கு ராகவினுடைய பார்வையும் இருக்குது. ஸோ இது எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை நோக்கியே நம்ம ஓடிட்டுருக்கோம். எந்நேரமும் தொழில் சிந்தனை. தொழிலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துரு, நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம், இன்னும் கற்றுக்கிட்டே இருப்போம். இன்னும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். தொழிலை எப்படியாவது டெவலப் பண்ணணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு ஓடிட்டு இருக்குது மீனம். ஸோ அதற்கு முதல் 10 நாட்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி அஸ்தவனமாக இருக்குது, உங்கள் ராசி அதிபதி அஸ்தவனமாக இருக்குது. 10 நாளுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே அந்த அஸ்தமன பாதிப்புகள் முழுமையாக நீங்குது. குரு பகவானுக்கு, உங்களுடைய 10ஆம் அதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய துணிவு என்ன, நம்பிக்கை தனம் என்ன, உங்களை நம்பி என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த உலகம் பார்க்கும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பார்த்து வியந்து கொள்வார்கள். உங்களை போல ஆகணும்னு சொல்லி மற்றவர்கள் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் 10ஆம் தேதிக்கு மேலே இருக்க போகுது. மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை பக்காவாக செய்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வந்தாச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. தொழில் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எப்படி செய்யணும்னு நினச்சிங்களோ அதை மாதிரி நீங்கள் செய்து காட்ட போகிறீங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க, இதில் மாற்றம் இல்லை. ஓகே, வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு, 6ஆம் அதிபதி சூரியன் 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. மாத இறுதியில், மாத பகுதியில் 16ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படிங்கும்போது வேலை அப்படின்னு சொன்னோம்னா இங்கே ஒர்க்லோடு அதிகம்தான். எப்போ சனி ராசிக்குள்ளே வந்தாலும் சரி, 6ஆம் இடம் 10ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்துரும். எதுக்குன்னா வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகாமல் சிவனேன்னு இருந்துட்டா கூட போதுமே, ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர் பண்ணுறானுங்க. ஆனால் கடனை உடனே வாங்கி வச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைகள்லாம் வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது வேலையில் தான் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே இருக்குமே தவிர, எதிரிகள்னு யாராவது இருந்துட்டாங்க, போட்டின்னு ஏதாவது வந்துருச்சுன்னா மீனும் ஜெயிச்சு காட்டும். அதில் மாற்றமே இல்லை. எதிர்ப்புகள் இல்லாத வரைக்கும், போட்டிகள் இல்லாத வரைக்கும், சங்கடங்கள் சண்டைகள் இல்லாத வரைக்கும் வேலையை நினச்சி வருந்தி கொண்டிருக்கக்கூடிய மீனம் சவாலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை எதிரியை விட நம்ம அதை விட நல்லபடியாக செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியம், ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தெய்வத்தினால கூட முடியாது. அவ்வளோ வேகமாக இயங்குவோம். அந்த பிடிவாதம், போராட்டம் அதிகமாக இருக்குது. வேலையில் நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு ஓடுவோம். கண்டிப்பாக ஜெயிச்சும் காட்டுவோம். ஸோ அதுதான்
இங்கே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ வேலையில் போட்டி எதிர்ப்புகள் இருந்ததுன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். இல்லாதப்ப கொஞ்சம் அசால்ட்டுத்தனம் வேலையில் காட்ட போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? 4ஆம் இடத்துல குரு. உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய அது எதுன்னு பண்ணி சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்ட்ரகிளை ஏற்படுத்திட்டு இருந்துட்டோம். இப்போவாவது நம்ம வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், சரி உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லி மாறி ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது. ஸோ இப்போ உடல் ஆரோக்கியத்தில் முதல் 10 நாட்கள் இது வரைக்கும் என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படிலாம் இருந்தீங்களோ, ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக நடக்க போகிறீங்க. ஆனால் 10ஆம் தேதிக்கு மேலே எகைன் ஒரு கான்சியஸ் வந்துடும், நம்ம அப்படியே தடை மாறுது, நம்ம இன்னும் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு சூழ்நிலை. உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லபடியாக தான் இருக்கும். அதில் எந்த குறைபாடுகள் இல்லை, ஃப்ரீயாக இருக்கலாம். சரிங்களா? அதாவது உடலில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு உண்டான வழியை தான் சொல்லுவதை தவிர எதுவும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, புதுசாகவும் எதுவும் வரப்போகிறதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, குடும்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி தான் கேது கூட சேர்ந்துருக்காரு இல்லையா? வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் போதுமானது. நம்ம கருத்து சொல்கிறோம், அதை பண்ணுறோம் எதை பண்ணுறோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பேச்சுக்களும் எடுத்து சொல்லக்கூடிய விதமும் மற்றவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நிறைய எதிர்ப்புகள் அது உருவாகுது. மேக்சிமம் இந்த மாதம் நாவடக்கம் அப்படிங்கிறது உறுதியாக தேவை. இல்லைனா குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், பிரிவினைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். 4 பேர் ஒரு வீட்டில் இருந்தாலும் 4 பேர் 4 மூலையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாவதற்கும் வாய்ப்புகளையும் இது சொல்லுது. ஸோ கவனம், பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. என்னன்னா நம்ம பேச்சு நல்ல விஷயத்தை தான் சொல்லுவோம், ஆனால் சொல்கிற விதம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒருத்தரை அடிமைப்படுத்தும் விதமாக இருக்கும். ஸோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதுமானது. குடும்ப அமைப்புகள் கொஞ்சம் சீராகவே போயிடும். ஓகே, கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 5ல் ஒரு வக்ரமாகிறாரு 18ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கார் அப்படிங்கிறதும் 7ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆழ்ந்த புரிதல் ஒன்று இருக்கும். அது வெளியில் பார்த்தா தெரியாது, ஒரு ஆழமான ஒரு புரிதலை இது ஏற்படுத்துது. முன்ன இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் உன்னை வரப்போகிறது இல்லை, முன்ன நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நல்லா லேர்னிங்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம், உன்னிமேல் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்க போகிறோம். உன்னை அந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல உன்னுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் தான் உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் விருப்பம் போல நடந்து கொள்வார்கள். நீங்கள் அவங்க விருப்பத்துக்காக இருக்கிறீங்களா அப்படிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும், ஓப்பனாக சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்குது. படிப்பு 4ஆம் இடத்துல சூரியன் குரு 4ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 2ஆம் அதிபதியான செவ்வாய் கேது கூட இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு அந்த 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் இல்லை. படிப்பில் விளையாட்டுத்தனம் அதிகமாகும். அதே போல் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க, கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. சின்னதாக சைக்கிள் எடுத்து ஓட்டுறது, பார்க்கில் விளையாடும்போது கீழே விழுந்து அடிபடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம கண்ணுங்கருத்துமாக குழந்தைகளை பார்த்துக்கணும். ஆனால் மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். படிப்பில் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனுபவ கல்வியை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அனுபவித்து படிப்போம், ரசித்து படிப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஓகே, வயதானவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வயதானவர்களுக்கு முன்ன இருந்த அழுத்தம் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. முக்கியமாக வயதானவங்க அந்த பிஎஃப் அமௌண்ட் வருது, பென்ஷன் அமௌண்ட் வருது, இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் வருது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சியஸ் வேணும். வராத அமௌண்ட் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்களுமே வயது முதிர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கூட உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பேர குழந்தைகிட்டையோ உங்களுடைய குழந்தைகிட்டையோ சொல்லாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு சரியான மதிப்பு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. நாவடக்கம் அவசியம் வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட. இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கு லாபம்னு நினச்சி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, நஷ்டத்தில் போய் முடியும். இது நஷ்டமாயிடுமோன்னு நினைக்கிற விஷயம் லாபமாகும். சரி, அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா எதுவுமே செய்ய வேண்டாம்.
கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும். நம்மளுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு சோம்பேறித்தனம் தான். எது மேலேயும் பற்றுதல் இருக்காது. எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நினைப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டம் இல்லத்தரசிகளாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு பயங்கர ஸ்பீடாக இருப்பீங்க. ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நார்மலான சுச்சுவேஷனில் அப்படின்னா, இப்போ 1 மணி நேரத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக இருப்பீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க குடும்பத்தார் ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது 1 மணி நேரம் வேலையாக இருந்தால் 2 நாள் ஆனாலும் அது முடியாது உங்கள்கிட்ட சொன்ன வேலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த மாதத்தில். ஸோ கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள், போதுமானது. இப்போ செவ்வாய் கேது இணைவு என்ன செய்ய வருது, என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, இந்த வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துது. 2வதாக வேலையில் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்துது. தாய்மாமனுக்கு உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடனை குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. எதிரிகளே இல்லாமல் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சொல்லுது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. செவ்வாய்க்கேது இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லுது. ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம். நிறையா விஷயங்களை பார்த்துட்டோம், மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. 2 நல்லெண்ணெய் தீபம், கொஞ்சம் அரளிப்பூ மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையட்டும். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.